ரிஷபராசிக்கு செப்டம்பர் 2024 எவ்வாறாக இருக்குன்னு பார்க்கலாமா? நியாயமாக குரு பகவான் பலம் வாய்ந்த கிரகம், சுபகிரகம் அப்படிங்கிறது. இப்போ ஜென்மத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, சரீரம்ங்கிறது ஜென்மமாக குறிக்கிறோம். அப்போ ஜென்மத்தில் இருக்க அலைச்சல் அதிகமாக இருக்கும். சரி, அலைச்சல் அதிகமாக இருந்தால் அதுக்கு ஆதாயம் கிடைக்குமா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆதாயம் கிடைக்கல அப்படின்னால அலைச்சல் நம்ம நிறுத்திக்க முடியாது, அலைச்சல் அலைஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல். என்னை பொறுத்தளவில் ரிஷபராசிகள் கஷ்டப்படலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஏன் கஷ்டப்படலை அப்படின்னா, 2 பலம் பொருந்திய கிரகங்கள் ஜீவனஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலே உட்காந்துருக்கு. ஒரு காரியத்துக்கு போகும்போது ஒரே முறையில் செய்ய வேண்டிய காரியத்தை 2 அல்லது 3 முறை போக வேண்டிய அவசியம் வரலாம். அதனால நமக்கு இருக்கக்கூடிய கிரக அசௌரியங்கள் வரலாம். ரிஷபராசிக்கு 2 அஞ்சிக்க வேண்டியவர் நல்ல நிலையில் இருக்கிறாரு, கல்வி நிலையிலே இருக்கிறாரு, கல்வியை கொடுத்துருவார். நமக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிஷபராசி நிறைய டெக்ஸ்டைல்ஸ் ஓனர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கலைத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க. ரிஷபராசி கலைத்துறைக்கு இருக்கக்கூடிய பகவான் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத சொல்லி, ஜென்மகுரு அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் உங்களுக்கு தேவையில்லை. அது ஜென்மகுருங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை, ஜென்மகுரு தான். அதனால் இருக்கக்கூடிய கிரக அசௌரியங்கள் அலைச்சல் மட்டும்தான் இருக்குங்கிற ஒன்றே சொல்லி, வணக்கம் நேர்களே. ஆதியந்தம் டிவி நேர்களுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த 2024 செப்டம்பர் மாதம் எவ்வாறாக 12 ராசிகளுக்கு அமைகிறதுன்னு முதல்ல பார்ப்போம். மாதம் ராசி பலன் அவர்களுடைய தேவைக்கு அவரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள் வந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமா இருக்காது. ஆக அந்த சந்தோஷங்களுக்கு எவ்வாறு 12 ராசிகளுக்கு கிரக அமைப்புகள்லாம் அமையுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பதிவோடைய நோக்கம். ஆகவே ஆதியந்தம் டிவி நேயர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்து வரும் உங்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை சொல்லி, இந்த மாதத்தின் விசேஷ தினங்களை முதலில் பார்ப்போம். 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அமாவாசை. அதற்கு அடுத்த 7/9/2024 சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. இது வருடத்தில் ஒரு நாள் விநாயகர் பெருமானை நாம் முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதும் விநாயகர் பெருமானை முழுமையாக நினைத்து அவரை வணங்கி அவருக்கான சிறப்பு பூஜைகள்லாம் செய்து விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டுகிறோம். அதனைத் தொடர்ந்து 15 செப்டம்பர் 2024 ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள். எனவே அன்றைய தினம் இந்த பண்டிகையை அனுசரிப்பவர்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே அனுசரித்து அந்த ஓணத்தின் மகிமையை அறிந்து அதற்குரிய விழா கொண்டாடி அனைவரும் மகிழ்ச்சியுற அன்போடு வேண்டுகின்றோம். இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் பலன்கள் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம். ஆவணி மாதம் 15 தேதிகள், புரட்டாசி மாதம் 15 தேதிகள் அடங்கியது தான் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது. இப்போ அந்த சூழலில் புரட்டாசி 14ஆம் தேதி முடிய நமக்கு 30 செப்டம்பர் 2024 முடிய இந்த கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் எவ்வாறாக அமைகிறது. ரிஷபராசிக்கு செப்டம்பர் 2024 எவ்வாறாக இருக்குன்னு பார்க்கலாமா? செப்டம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான ஒரு சூழலை கொடுக்கணும். என்ன ரீசன் அப்படிங்கிறது, ரிஷபராசி என்பவர்கள் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1 2 பாதங்கள் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி யார்? பகவான் சுக்கிரன். அவர் எங்கே இருக்கிறாரு? கன்னியில் இருக்கிறார். அப்போ ரிஷபராசிக்கு கன்னிங்கிறது 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டில் நீச்சன் ஆகிறாரே அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு கேள்வி தான். அது எப்படி உனக்கு பலனை கொடுக்கும்? நல்ல பலனை கொடுக்குமா, தீமையான பலனை கொடுக்குமாங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனாலும் லக்ன கேந்திரமாக, குறிப்பாக ராசி கேந்திரமாக, அதாவது ரிஷபராசியிலே பகவான் குரு இருப்பதே இந்த ராசிக்கு சிறப்பானதா? ஜென்ம குருங்கிறது சிறப்பாங்கிற கேள்வி வரும். ஜென்மகுரு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நியாயமாக நம்மளாம் என்ன சொல்லுவோம், ஜென்மகுரு ராம ஜென்ம வனத்தில் இப்படி சொல்லக்கூடிய ஒரு பாட்டு உண்டு. ஜென்மத்தில் ராமபெருமானுக்கு வரும்பொழுது அவர் வனவாசம் போனாருங்கிற மாதிரியான ஒரு பாட்டுகள் ஜோதிடத்தில் உண்டு. ஆனாலும் கூட இந்த குரு எந்த மாதிரி பலனை தருவார்? ரிஷபராசிக்கு குரு பகவான் 8-11க்கு வேண்டியவர். அப்போ 8-11க்கு வேண்டியவர் ரிஷபராசிக்கு குரு பகவான் நிற்கக்கூடிய நிலை ராசி கேந்திரமாக இருக்கிறார்.
கேந்திரம்னா என்ன? நல்ல நிலையில் இருக்கிறது, அந்த அந்த எதிர்பார்க்கக்கூடியதை விட அதிகமான ஒரு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. நியாயமாக குரு பகவான் பலம் வாய்ந்த கிரகம், சுபக்கிரகம் அப்படிங்கிறது. இப்போ ஜென்மத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, சரீரம்ங்கிறது ஜென்மமாக குறிக்கிறோம். அப்போ ஜென்மத்தில் இருக்க அலைச்சல் அதிகமாக இருக்கும். சரி, அலைச்சல் அதிகமாக இருந்தால் அதுக்கு ஆதாயம் கிடைக்குமா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆதாயம் கிடைக்கல அப்படின்னால அலைச்சல் நம்ம நிறுத்திக்க முடியாது, அலைச்சல் அலைஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல். ஆக இதனால் நமக்கு எடுக்க மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் 9, 10க்கு வேண்டிய 10லேயே கும்பத்தில் பிரமாதமான நிலையில் இருக்கிறார். ராகு பகவான் எங்கே இருக்கிறாரு? 11ஆம் வீட்டில் மிகச்சிறந்த நிலையில் இருக்கிறார். அதே மாதிரி 5ஆம் வீட்டில் கேது பகவான் நல்ல நிலையில், சூரிய பகவான் 4 குடிவர 4லையும் திரும்ப 5லையும் மாறி மாறி இருக்கிறார். புதன் சிம்மத்தில் இருக்கிறார். இப்போ இந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளில் செவ்வாய் பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னா, ரிஷபராசிக்கு 7ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அவர் 2ஆம் வீட்டில், ரிஷபராசிக்கு 2ங்கிறது மிதுனத்தில் இருக்கார், நல்ல நிலையில் இருக்கிறார். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும்போது என்னென்னலாம் கிடைக்கும்? இப்போ ஒரு பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு மாதம் இருந்தோன்னே போன மாதத்தை விட இந்த மாதம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி, இல்லை 2-3 மாதமாக நமக்கு சில விதமான இடையூறு தடையெல்லாம் இருந்தது, தடை நீங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ தடை நீங்கணும் இல்லையா? நீங்கிறதுக்கு தானே இந்த பதிவை பார்க்குறோம். ஏதாவது சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. அது நியாயம். அப்போ எதுக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு சாதனங்களில் பயன்படுத்துகிறோம்? அதுக்கடுத்து எது செய்தித்தாளை பயன்படுத்துகிறோம், எது புஸ்தக வடிவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்குறோன்னா, நமக்கு இந்த மாதம் நம்ம ராசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது எல்லாருடைய மனோநிலைகள். ஜோதிட ஆர்வலம் இருக்குது. இந்த மாதம் நம்ம கேட்டதெல்லாம் கிடச்சிடுமா, தடைப்பட்டதெல்லாம் தடை நீங்கி நமக்கு சாதகமான பலனே வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகளே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கிரகமைப்புகள் அப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதா இந்த பதிவு. இப்போ கிரக அமைப்புகள் பார்க்கும்போது ரிஷபராசியிலேயே பகவான் குரு இருக்கிறார். நிறைய ஜோதிடர்கள் ரிஷபராசியில் குரு இருக்கிறதுனால ஜென்ம குருன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வரலாம், அது உண்மை. அதனால் அது நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமாங்கிறது தான் இப்போ கேள்வி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி, நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், வேறு ஒரு ஜோசியர் ஒரு மாதிரி. இதெல்லாம் இயல்பாக எல்லோரும் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அதுவும் யூடியூப்புங்கிறது ஏகப்பட்ட நிறைய புதியவர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, புதிய ஜோதிடர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய இடங்களில் அவங்களுடைய புரிதலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். என்னை பொறுத்தளவில் ரிஷபராசிகள் கஷ்டப்படலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஏன் கஷ்டப்படலை அப்படின்னா, 2 பலம் பொருந்திய கிரகங்கள் ஜீவனஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலே உட்காந்துருக்கு. எப்படி நம்ம குருவை நம்ம எடுத்துக்கிறோமோ, ஒரு சுபகிரகன் குருவை எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி சுபகிரகம் இல்லாத அசுபகிரகன் சொல்லக்கூடிய பகவான் சனியாக இருந்தாலும் ராகுவாக இருந்தாலும் அவங்களுடைய இருக்கக்கூடிய நிலைப்பாடு பிரமாதமாக இருக்காங்க. 10ஆம் வீட்லேயும் 11ஆம் வீட்லேயும் இருக்காங்க. அப்போ ஜென்ம குருவாக இருக்கிறதுல கஷ்டமாக, இல்லை 10ல் இருக்கிற சனியும் 11ல் இருக்கிற ராகும் சிறப்பா அப்படின்னு பார்த்தா, 10ல் இருக்கிற சனி 11ல் இருக்கிற ராகு சிறப்பு. அவர் நல்ல பலனை தருவார். ஜென்மத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் குரு அப்படின்னா, இந்த மாதிரி அலைச்சலை கொடுப்பார், அவ்வளோதான். ஒரு காரியத்துக்கு போகும்போது ஒரே முறையில் செய்ய வேண்டிய காரியத்தை 2 அல்லது 3 முறை போக வேண்டிய அவசியம் வரலாம். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய திரேக அசௌரியங்கள் வரலாம். இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. இதை நம்ம ஏற்படுத்தித்தான் ஆகும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அது எனக்கு தெரியுது. அதே சமயத்தில் லாபம் வருமா, லாபத்தில் இருக்கக்கூடிய அதில் ஏதாவது நமக்கு தடை வருமா? நிச்சயமாக வராது. அது தீர்க்கமான ஒரு முடிவாக நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு மீறி நமக்கு தடை இருக்குது, அதில் பொருள் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவில் திருப்திகரமாக இல்லை அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய ஜனனஜாதகத்தில் சில விதமான சௌரிய குறைபாடுகள் உள்ள திசாபுக்திகள் நடக்கும். அந்த திசாபுக்திகள் என்னங்கிறது தெரிஞ்சிங்க. அந்த திசாபுக்தி உங்களுக்கு அனுகூலமாக இருந்ததுன்னா, இந்த கோல்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜென்மகுருனால் உங்களுக்கு அசௌரியம் இல்லைங்கிற தீர்மானத்துக்கு வந்துடலாம். அதே சமயத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல நிலையில் இருக்கிறதும், செவ்வாய் ராஜகிரகம் இந்த வருடத்தின் ராஜா, அதாவது குரோதி வருடத்தின் ராஜாங்கிற செவ்வாய் 7-12க்கு வேண்டியவர் ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக 2ஆம் வீட்டில் இருக்கிறது மிதுனத்தில் இருக்கும்போது என்னன்னா, அது ஒரு காற்று ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் கூட மிதுனத்தில் பகை தான் செவ்வாய். இருப்பினும் ராசியோட நான் அந்த வருடத்தின் தலைமை அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்குது. ஆகையினால எல்லா ராசிகளுக்குமே இருக்குது. எல்லா ராசிக்கும் இதை நான் சொல்லிட்டு வரேன். செவ்வாய் நல்ல ஒரு பிரமாதமான ஒரு தைரியமான அந்த பராக்கிரமத்தை, வெற்றியை, பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ராஜகிரகம்னு நம்ம சொல்லுவோம். அவர் 2ஆம் வீட்டில் இருக்கார். அவர் ரிஷபராசிக்கு 7-12க்கு வேண்டியவர், 7ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும். இப்போ 7 என்பது என்ன? கூட்டுத்தொழில், களத்திர பாவம், மனைவி சார்ந்த உறவுகள், இதிலேருந்து இருக்கக்கூடிய நன்மைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், அவங்களால நாம் அடையக்கூடிய முன்னேற்றங்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய விரயங்கள், அவங்க நமக்கு செய்ய வேண்டிய விரயம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது நல்லதா? டெஃபினட்டாக நல்லது, அது நோ டவுட்ஸ். இப்போ செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலையுமே நம்ம செஞ்சு தான் ஆகணும். அந்த செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பேரு, புகழ், அந்தஸ்தை நம்ம பெற போகிறோம், அது உறுதி. 2வது,
இப்போ ஒரு கல்வி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதெல்லாம் சாத்தியம் பண்ணும். கல்யாணம் ஆனவங்களுக்கு உண்டு மனைவி. கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? கல்வி வரணும் இல்லையா? அப்போ கல்வி கடவுள் பகவான் புதன் எங்கே இருக்கிறாருன்னா 4ஆம் வீட்டில் நல்ல நிலையில் பிரமாதமான நிலையில் இருக்கார். புதன் எப்போதுமே 20-25 நாளுக்கு ஒரு முறை மாறிட்டே இருப்பார். அதனால் இப்போ நம்ம 4ஆம் வீட்டில் இருக்கிறது திரும்ப ஒரு 5க்கே போனாலும் கண்ணுக்கே போனாலும் உங்களுக்கு எந்த விதமான படிப்பு சம்பந்தமான இருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கு எந்த விதமான இடையூறு தராது. ஏன் தராது? ரிஷபராசிக்கு 2-5க்கு வேண்டிய நல்ல நிலையில் இருக்கிறாரு, கல்வி நிலையிலே இருக்கிறாரு, கல்வியை கொடுத்துருவார். இப்போ கல்வி நிலையை தாண்டி வந்தாச்சு சார், நாங்கள் அன்றைக்கி வேலை தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்கனவே ஜீவனாதிபதி சனி நல்ல நிலையில் குறிப்பாக 10ல் இருக்கிறாரு. 10ல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சனியோட 7ஆம் பார்வை புதனையும் பார்த்துருவார். அப்போ அந்த கல்வினால் இருக்கக்கூடிய ஆதாயத்தை நீங்கள் அடையணும். அப்போ டெஃபினட்டாக நீங்கள் அடையிறீங்க, மாற்றம் இல்லை. சரி, நான் வந்து ஆன்சைட் போகணும், எனக்கு முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய அன்பர்கள், ஆன்சைட்டுக்கு வேண்டிய கிரகம் பகவான் ராகு பிரமாதமான நிலையில் இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ அவர் லாபத்தை கொடுப்பார். வெளிநாட்டு வரவுகள் நமக்கு வருமா சார்? நான் வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய இருக்கேன், தாராளமாக இந்தியாவுக்கு நிறைன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிறைய பொருள் மாற்றங்கள் கண்டிப்பாக பண வரவுகள் வரும். அதற்கான இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நாம் இதெல்லாம் ஒரு பக்கம் வேலை பார்க்குற சொல்லியாச்சு, தொழில் செய்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தொழிலுக்கு வேண்டிய கிரகமும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, சிமெண்ட் பண்ணுறவங்க, அதாவது ஜல்லி மணல் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பை இந்த செப்டம்பர் மாதம் அவங்களுக்கு கொடுக்குது. பிரமாதம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டிய கிரகங்கள்லாம் அனுகூலமாக இருக்கிறது. செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறது. செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சனியோட வீடுன்னு சொல்லக்கூடிய மகரத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்ப்பது, குருவோட வீடு 7ஆம் பார்வையாக பார்ப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும். குரு பகவானும் பார்த்திங்கன்னா நியாயமாக அவருடைய 9ஆம் பார்வை அப்படின்னு எடுத்திங்கன்னா மகரத்தை பார்ப்பார். இப்போ மகரங்கிறது என்ன? ரிஷபராசிக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் வீடு. 9ஆம் வீட்டுக்கு வேண்டிய அதிபதி 10ல் இருக்கிறாரு. 9 இத்தனை கிரகங்கள் பார்க்குறது, செவ்வாய் பார்க்குறாரு, குரு பார்க்குறது விசேஷம். அதனால் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய பலனை கண்டிப்பாக உறுதியாக தரும். ஆக நமக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிஷபராசி நிறைய டெக்ஸ்டைல்ஸ் ஓனர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கலைத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க. ரிஷபராசி கலைத்துறைக்கு இருக்கக்கூடிய பகவான் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறாரு. டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே நல்ல ஒரு அமைப்பு, எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள், அவங்களுக்கு வர பொருளாதார மேம்பாடுகள், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வருது. அதுமாதிரி கேட்டில் ஃபார்ம், கோட் ஃபார்ம் வைக்கிறவங்க, அதுக்கடுத்து வந்து போல்ட்ரி ஃபார்ம் வைக்கிறவங்க, விவசாயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விவசாயங்கிற ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு இந்த மாதம் செப்டம்பரில் நல்ல ஈல்டு வரக்கூடிய வாய்ப்புகள் செவ்வாயினால் கிடைக்கிது. என்ன காரணம்? செவ்வாய் 2ஆம் வீட்டிலிருந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. திரும்ப அது விசேஷமான பார்வை. அதெல்லாமல் ரிஷபராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் அவர் பார்க்குறாரு. ஆக மறைந்திருந்த பலவிதமான யோகத்தை கொடுக்கணும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம கல்வி நிலையை சொல்லியாச்சு. கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவுகளில் எந்த அளவுக்கு இருக்கும்? கணவன் மனைவி 7 கூடிய நல்ல நிலையில் இருக்கிறார். அப்போ வீட்டில் என்ன ஃபர்னிச்சர்ஸ்லாம் கிடைக்கணும். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் பொன் பொருள்கள் சேரணும். பொண்ணுங்கிறது கோல்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு செப்டம்பரில் உருவாகும். அதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஒரு பக்கம் தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது இந்த மாதம் நமக்கு கை கொடுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்கள், இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனமாக 40 வயதை எட்டக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் கொஞ்சம் 40 வயதுக்கு முன்பாக இருக்கக்கூடியவர்கள் செய்த தொழிலிருந்து 40 வயதிற்கு பிறகு செய்யக்கூடிய பல பேருக்கு அந்த தொழில் இருக்கடிங்கிற மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சனிதசை நடக்கும்போது வரும். அவங்களுக்கு கொஞ்சம் மட்டும் அவங்களுடைய ஜனன ஜாதத்தையும் நம்ம எதிர்பார்த்து இதோடு சேர்ந்து நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை பேசிக்கணும். அதை ஒப்பிட்டு பார்க்கணும். இதையும் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கோ இல்லை ரோகிணி நட்சத்திரங்களுக்கோ இருக்கக்கூடிய சிரமங்கள்லேருந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு நடுத்தர வயதை, குறிப்பாக 40 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வியாபாரத்தில் மிருகசீரிட நட்சத்திரக்கால கொஞ்சம் அனுகூலம் குறைவாக இருக்கும். அவங்க மறுபடியும் அவங்களோட ஆரோஸ்கோப் பேனலில் ரீசெர்ச் பண்ணிவிட்டு அதை ரீசெக் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். இது ரெண்டையும் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டமிடல் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத சொல்லி, ரிஷபராசி பொருள்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறது இல்லாமல் ஃபைனான்ஸ் அதிபதியாக இருக்கேன், ஃபைனான்ஸ்க்கு நான் பண்ணலாமான்னு கேட்கக்கூடியவர் இருக்காங்க. நல்ல கலைத்துறையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, கேட்டில் ஃபார்ம் பண்ணுறவங்க, அதுக்கடுத்தது வந்து பல இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு.
அதனால் அவங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கான அந்த பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் பொருளாதார உயர்வுகள், ப்ரமோஷன் கிடைக்கிறது முக்கியம் இல்லை, ப்ரமோஷன் கிடைக்கிறதுனால இருக்கக்கூடிய அந்த ஹைக்கிங் இருக்கணும். அப்போ தான் வந்து மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி கிடைக்குமா சார்? டெஃபினட்டாக ரிஷபராசி கிடைக்கும், அதில் மாற்றமே இல்லை. ஜென்மகுரு அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் உங்களுக்கு தேவையில்லை. அது ஜென்மகுருங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை, ஜென்மகுரு தான். அதனால் இருக்கக்கூடிய திரேக அசௌரியங்கள், அலைச்சல் மட்டும்தான் இருக்குங்கிற ஒன்றே சொல்லி எல்லா விதத்துலேயும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு சிறப்பு இருக்கும். பயமுறுத்துறது திரேக ஆரோக்கியங்களை ஏதாவது குறைக்கலாமா? சரீரத்தில் இருந்தால் அலைச்சல் இருந்தால் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் இல்லையா, எனர்ஜி டென்ஷன் ஆகும் இல்லையா, இதெல்லாம் வரும். ஆகினால சீசனல் ஃபீவர்ஸ், சீசனல் இருக்கக்கூடிய அந்த கோல்டு தான் இருக்குமே ஒழிய பயப்படுற அளவுக்கு இல்லை. விபத்து காலம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லி முடிந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிவென்ஷன், அதாவது முன்னெச்சரிக்கையாக நாம் எல்லா விதத்துலேயுமே குறிப்பாக உடல் ரீதியாக ஹெல்த் கண்டிஷனில் ஒரு முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக ரிஷபராசிக்கு இருக்கணுங்கிறத சொல்லி எல்லா விதத்திலையும் ரிஷபராசிக்கு சாதக பலனை செப்டம்பர் தரும்னு சொல்லி ரிஷபராசி என்பர்கள் பொதுவாக நாம் எதை நோக்கி செல்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கும்போது கிழக்கு திசையை நோக்கி செல்லலாம், அதற்கான வாய்ப்பு இருக்குது. கிழக்கு திசை தான் நான் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான கிழக்கு அல்லது வடகிழக்கு திசைகள் ரொம்ப உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். எந்த நிறத்தை நான் வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா வெண்மை மற்றும் வந்து பழுப்பு நிறங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஐவரி கலர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். எந்த தெய்வத்தை நம்ம வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக மகாலட்சுமி வழிபடணும். மகாலட்சுமியுடைய பூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஆகினால நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அருகாமையில் உள்ள பெரும்பாலான லக்ஷ்மின்னு தனியாக இருக்கிறதுல பல கோயில்களில் சிவாலயங்களையும் சரி வைஷ்ணவ ஆலயங்கள்லேயும் மகாலட்சுமி இருக்கும். அவங்க வழிபடுறது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது சிறப்பான ஒரு பலனையும் வாய்ப்பு இருக்கிறவங்க டைமண்ட் ஏற்கனவே அணிந்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி முடியாதவர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான சூழல் இருந்தால் அதை வாங்கி அணியலாம். அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயங்கள் சென்று வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு தரும்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.